காசு கொடுத்தா ஓட்டு போடுறேங்க. லாஸ்ட் மினிட்ல அந்த எலெக்ஷனை வந்து திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு பெரிய அளவில் அவங்களுக்கு எப்படி இதை மேனேஜ் பண்ணணும்னு தெரியும் அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கை இந்த கட்சிகள் மீது வைப்பது. அதே மாதிரி திமுக, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் வந்து எப்பெல்லாம் அவர் பலவீனமாக இருக்கிறார்களோ அப்பெல்லாம் வந்து பலமாக இருப்பது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்குவார்கள். அப்போ அந்த தோற்றத்தை உருவாக்கும் போது சரி திமுகவை இந்த தடவை வீழ்த்த முடியாது அப்படின்ற ஒரு மனநிலையும் திமுக உருவாக்கியதன் விளைவு சரி இப்போ இந்த பார்ட்டிஸ்லாம் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருக்கே, இதை எப்படி வந்து வீழ்த்த முடியும் அப்படின்ற அந்த கேள்வி வரும்போது பலரும் வந்து ஓகே இந்த வாட்டி அப்போ விஜய் வந்து எதிர்கட்சியாக தான் உட்காருவார், ஆளுங்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு இல்லை, அவருக்கான அந்த நம்பர்ஸ் வந்து கிடைக்காது, அவர் வந்து 15% நின்றுவார் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணதன் விளைவு அவங்களால இந்த ரிசல்ட்டை கணிக்க முடியலன்னு நினைக்கிறேன்.